ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவாதி தேவனை ஆராதிக்கும்படியாகவும் ஓய்வு நாளுக்கு உண்டான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நல்ல உற்சாகமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்துட்டோம்னாலே நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் எங்க பண்ணிடணும்? சபைக்கு வெளியில கலட்டி விட்டுறணும். விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதிக்கவும், விடுதலையோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு தெரியும், சபையில இருந்து ஆராதனை முடித்ததற்கு பிற்பாடு நீங்க கடந்து போகும் பொழுது பிரச்சனையோடு போக போறதில்லை, இரட்டிப்பான நன்மைகளோடு போக போகிறீர்கள். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலோடும் வசனத்தின் ஆதாரத்தோடு கூட நம் ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் ஆசாரிப்பு கூடாரத்தின் முதல் பகுதியாக இருக்கிற அந்த பிரகாரத்தையும் பிரகாரத்தில் உள்ளதான தண்ணீர் தொட்டிகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அதற்கு ஆதாரமாய் எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் வசனம் 17 முதல் 21 முடிய ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்ப்பாயாக. அதனிடத்தில் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போதும் கர்த்தருக்கு தகனத்தை கொளுத்தவும் பலிபீடத்தினிடத்தில் ஆராதனை செய்யவும் சேரும் போதும் அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரினால் தங்களை கழுவ கடவர்கள். அவர்கள் சாகாதபடிக்கு தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். இது தலைமுறை தோறும் அவனுக்கும் அவன் சந்ததியாருக்கும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கப்பட்டதான வசனங்களிலே தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய தாசனாகிய மோசேயை மலைக்கு மேல் அழைக்கிறார். அழைத்து ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து அவைகளை எப்படியெல்லாம் கட்ட வேண்டும் என்கிறதான ஒரு ப்ளூ பிரிண்டை ஆண்டவர் மோசேயினுடைய கரங்களிலே கொடுக்கிறார். எப்படியெல்லாம் ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டணும், அதை 3 பிரிவுகளாய் பிரிக்க வேண்டும். முதலாவது பிரிவு பிரகாரம், மத்திய பிரிவு பரிசுத்த ஸ்தலம், 3வது பிரிவு மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த ஒவ்வொரு பகுதிகளிலும் என்னென்ன காரியங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் மோசேக்கு தரிசனமாகி ஒவ்வொன்றையும் அவர் கற்பித்துக் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, நான் மலையின் மேல் உனக்கு காண்பித்த பிரகாரம் ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுகிறதற்கு நீ கவனமாயிரு என்று மோசேக்கு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தையும் கொடுத்தார். அல்லேலூயா. ஏன் இந்த எச்சரிப்பின் சத்தம்? ஏன் என்று சொன்னால், சேனைகளின் தேவாதி தேவன் வானத்தையும் பூமியும் வார்த்தையினாலே உண்டாக்கின கர்த்தர், அவர் பரலோகத்திலே தூதர்கள் சேனைகளோடு துதிக்கப்படத்தக்கவர். அந்த இடத்திலே சிங்காசனத்திலே மகிமையாய் வாசம் பண்ணுகிற கர்த்தர் இந்த பூலோகத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே வனாந்திரத்திலே அவர் ஜனங்களோடு வாசம் பண்ண வேண்டும் என்று அவர் சித்தமுள்ளவராய் இருந்து அவருடைய வாசஸ்தலத்தை இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் மோசேக்கு கட்டளை கொடுத்தார். மோசேக்கு கட்டளை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த வேலைகளை நன்றாய் சீரும் சிறப்புமாய் செய்து முடிக்கிறதற்கு பெசலெயேல் என்கிறதான ஒரு மனிதனையும் ஆண்டவர் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? அதே போலத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியத்தை அவர் செய்ய வேண்டும் என்று பிரயாசப்பட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி அதை செய்து முடிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஹல்லேலூயா. ஆமென். மோசே மூலமாய் சொன்னதான அந்த வார்த்தைக்கு மோசே கீழ்ப்படிந்து ஆச்சரியமாய் தேவனுடைய ஆலயத்தை அவர் கட்டி முடித்தார். இந்த ஆலயத்தை கட்டுகிறதற்கு எத்தனையோ லட்சம் செலவாகி இருக்கும். ஏன்னா ரத்தாம்பர நூல், வெள்ளை நூல், சிகப்பு நூல், இது மாதிரியான நூல்கள். அது மாத்திரமல்ல, பொன், வெள்ளி, இந்த மாதிரி சீத்தி மரங்கள், அநேக காரியங்களை குறித்து இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டி இருக்கிறோம் என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். இது எல்லாம் யாரை வைத்து கட்டப்பட்டது தெரியுமா? பெரிய பெரிய செல்வந்தர்களை வைத்து கட்டப்பட்டது அல்ல. எகிப்தில் இருந்து கானான் தேசத்திற்கு நேராக நாடோடிகளாய் வந்ததானே கூடாரத்தை அமைத்து நிலையான ஒரு ஸ்தலம் இல்லாத அவர்களை வைத்துத்தான் ஆண்டவர் தன்னுடைய முதலாவது ஆசாரிப்பு கூடாரத்தை அவர் கட்டி முடித்தார். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு
பணம் முக்கியம் இல்லை, மனம்தான் முக்கியம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு நான் இத்தனை லட்சம் பணம் வச்சிருக்கிறேன், அத்தனை லட்சம் பணம் வச்சிருக்கிறேன்னு இல்லை, நம்முடைய மனதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கான ஆரம்பத்தில் நம்முடைய கரங்களில் இருந்தது 1,20,000 ரூபாய் தான். ஆனால் கர்த்தர் நம்முடைய மனதை பார்த்து ஆச்சரியமாய் அவர் தேவைகளை சந்தித்தார். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமீன். இந்த இடத்துல பிரகாரம், அந்த பிரகாரத்துல முதலாவது சீத்தி மரத்தினால் செய்யப்பட்ட வெண்கல பலிபீடம் உண்டு. அந்த வெண்கல பலிபீடத்தை தாண்டி 4 ரிஷபங்கள் தாங்கின ஒரு தண்ணீர் தொட்டி. அந்த தண்ணீர் தொட்டியும் வெண்கலத்தினால் செய்யப்பட்ட ஒரு தண்ணீர் தொட்டி. அந்த தண்ணீர் தொட்டியை ஆண்டவர் பிரகாரத்திலே வைக்க வேண்டும் என்று அவர் சித்தமாய் மோசேயினிடத்திலே அவர் குறிப்பாய் சொன்னார். அதே போல மோசேயும் பிரகாரத்திலே பலிபீடத்திற்கு அப்புறம் அவர் ஒரு தண்ணீர் தொட்டியை அவர் கட்டி தீர்த்து முடித்தார். ஒரு ஆமீன் சொல்ல கேட்கலாமா? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்து முடித்த தன்னுடைய ஊழியக்காரனாகிய மோசே, ஆண்டவர் அந்த மோசேயின் மூலியமாய் ரொம்ப பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். அவர் என்ன மலையின் மேல சொன்னாரோ அந்த மலையின் மேல் சொன்ன வார்த்தையை அப்படியே 100க்கு 100 ஆசரிப்பு கூடாரமாய் அவன் செய்து முடித்தான். இதை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், மோசே என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஒரு ஆமீன் சொல்ல கேட்கலாமா? ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே நம்ம அதை எக்ஸிக்யூட் செய்யும் பொழுது, அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையாய் மாற்றும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னுடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். அந்த தண்ணீர் தொட்டி, அந்த தண்ணீர் தொட்டி நடத்திலே ஊழியத்தை நிறைவேற்ற வருகிறதான ஊழியர்கள், ஆசாரியர்கள் எப்படி வருவார்கள் என்று சொன்னால், அந்த ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளே முதலாவது அவர்கள் ஒரே வாசல் வழியாக அவர்கள் பிரவேசிப்பார்கள். ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளே வருகிறதற்கு 2-3 வாசல்களை ஆண்டவர் கொடுக்கல, ஆண்டவர் ஒரே வாசலை தான் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவாதி தேவன் கிருபாசன தண்டையிலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த கிருபாசன தண்டையிலே வாசம் பண்ணுகிற தேவனுடைய சமூகத்திலே கிட்டி சேருகிறதற்கு ஆண்டவர் ஒரே வாசலை தான் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வாசலுக்கென்று ஒரு பெயர் உண்டு, அந்த வாசல் தான் இயேசு. வசனம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். நானே வாசல், என் வழியாய் பிரவேசிக்கிறவன் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்ம பரலோகத்திற்கு போறதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு ஆமீன் சொல்ல கேட்கலாமா? ஸ்தோத்திரம். அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வருகிறதான ஆசாரியர்கள் அந்த ஒரே வாசல் வழியாக உட்பிரவேசிப்பார்கள். உட்பிரவேசித்ததற்கு பிற்பாடு முதலிலே பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்திலே நாம் யாவருக்கும் தெரிந்த வண்ணமாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய சகல பாவங்களையும் நிவர்த்தி பண்ணுகிறதற்காக அந்த பலிபீடத்திலே மிருகங்களை பலி செலுத்துவார்கள். சந்து சந்துகளாக துண்டித்து அவைகளை தகனித்து அவைகள் மூலியமாய் பலி செலுத்துவார்கள். இந்த பலி எப்படி செலுத்துவார்கள் என்று நம்ம அநேக முறை பார்த்திருக்கிறோம். உங்களுடைய நினைப்பூட்டும்படியாக இன்னொரு முறை நான் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். முதலாவது, ஒரு மனிதன் கர்த்தருக்கு விரோதமாகவும் பரத்திற்கு விரோதமாகவும் யாதொரு பாவம் செய்து விட்டான் என்று சொன்னால், அந்த பாவம் செய்த மனிதன் அவன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது என்ன செய்வான்னா, ஒரு இடத்திலிருந்து நல்ல ஒரு மிருகத்தை, சந்தைக்கு போய் ஒரு நல்ல ஒரு மிருகத்தை, ஆடையோ கன்று குட்டியையோ ஒரு எருதையோ ஒரு காளையையோ அதை அவன் தெரிந்து கொண்டு கிரயம் கொடுத்து அதை வாங்கி வருவான். வாங்கி வந்துட்டு ஆசாரியரிடத்திலே அந்த மிருகத்தை கொடுப்பான். கொடுத்துட்டு அந்த மிருகத்தினுடைய தலைக்கு மேல கைகளை வச்சுட்டு அவன் செய்த சகல பாவங்களையும் அவன் அறிக்கையிடுவான். ஒரு ஆமீன் சொல்ல கேட்கலாம். நல்ல சத்தமா தான் ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமா, இன்னொரு முறை ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அந்த மிருகத்தினுடைய தலைக்கு மேல கைகளை வைத்து தான் செய்த சகல பாவங்களையும் அந்த மிருகத்தினுடைய தலைக்கு மேல் கை வைத்து அவன் அந்த பாவங்களை சொல்லுவான், அறிக்கையிடுவான். அறிக்கையிட்டதுக்கு பிற்பாடு என்ன நடக்கும்னா, அவனுடைய ஒட்டுமொத்த பாவங்களும் அந்த மிருகத்தின் மேல் சார்ந்து விடும். அந்த ஒட்டுமொத்த பாவமும் எதற்கு மேல் சார்ந்து விடும்? மிருகத்தின் மேல் சார்ந்து விடும். அந்த மிருகத்தை ஆசாரியர்கள்
சந்து சந்துகளாக துண்டித்து அதை தகனிப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லிடுவோமா? சந்து சந்துகளாக துண்டித்து அவைகளை தகனிப்பார்கள். அப்படி தகனிக்கும் பொழுது அந்த மனிதனுடைய பாவம் நிவர்த்தியாக்கப்படும். இது வேதத்தினுடைய சத்தியம். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான ஒரு நடைமுறை. ஆமென். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தன்னுடைய பிள்ளைகளை தனக்கண்டையிலே சேர்த்து கொள்ளுகிறதற்காக இந்த முறைமைகளை ஆண்டவர் கொடுத்தார். இந்த முறைமைகளின்படி யார் யாரெல்லாம் பரிசுத்த உள்ளத்தோடு பயபக்தியோடு பலிகளை செலுத்துகிறார்களோ அவர்களுடைய பாவங்களை கர்த்தர் முழுவதுமாய் மன்னித்து விடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்படி மன்னித்து விட்டதான அந்த வேளையில அந்த மனிதனுடைய பாவம் யார் மேல் சுமர்ந்து விடுகிறது? அந்த மிருகத்தின் மேல். சத்தமாய் சொல்ல கேட்கலாம். அந்த மிருகத்தின் மேல் ஒட்டுமொத்த பாவமும் சுமர்த்தப்படுகிறது. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று 7 பழி சுமரும் என்று சொன்னார். போதும், ஸ்தோத்திரம். அப்பொழுது அவர் காயினை கொல்லுகிற யார் இருந்தாலும் அவர்கள் மேல் 7 பழி சுமரும் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்தார். ஆதாம் ஏவாளுடைய இளைய குமாரனாகிய ஆபேல், அந்த ஆபேலை காயேன் அவன் கொலை செய்தான் என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். அப்படி கொலை செய்த அந்த காயின் மேல் ஆண்டவர் பழிகளை சுமத்தினார். அப்படி பழிகளை சுமத்தினதான வேளையில அந்த காயின் ஆண்டவரிடத்திலே முறையிட்ட உடனே சொன்னார், இந்த காயினை யார் கொல்லுகிறார்களோ அவன் மேல் 7 பழி சுமரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காயின் எதை அடையாளப்படுத்துகிறான் என்று சொன்னால், பலியிட தெரிந்து கொள்ளப்படுகிறதான அந்த மிருகத்தை காயின் அடையாளப்படுத்துகிறான். அந்த காயினை கொல்லுகிறவன் மேல் 7 பழி சுமரும். அதே போல ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை அந்த மிருகத்தினுடைய தலைக்கு மேல் கைகளை வைத்து அறிக்கையிட்ட உடனே அந்த மிருகத்தின் மேல் ஒட்டுமொத்த பாவமும் சுமர்த்தப்படுகிறது. அந்த பாவத்தினாலே நிரப்பப்பட்ட அந்த மிருகத்தை கொல்லுகிறவர்களுக்கு மேல் 7 பழி சுமற்றப்படும். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? 7 பழி. அப்போ ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் அந்த மிருகத்தை சந்து சந்துகளாக துண்டித்து தகனித்து பலிகளை செலுத்துகிறதான அந்த வேளையில அந்த ஆசாரியர்கள் பாவத்திற்குட்படுகிறார்கள். அவர்கள் எதற்குட்படுகிறார்கள்? பாவத்திற்குட்படுகிறார்கள். அப்படி பாவ சரீரத்தோடு கூட தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறதற்காக பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே செல்ல முடியாது. அப்படி பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே அவர்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அந்த பாவத்தை நிவர்த்தி செய்திருக்க வேண்டும். யார்? ஊழியர்கள். யார்? லேவியர்கள். யார்? ஆசாரியமார்கள். அவர்கள் பாவத்திலிருந்து அவர்கள் கழுவப்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் அந்த 7 பாவத்திலிருந்து 7 மடங்கான பாவத்திலிருந்து அவர்களை கழுவி கொள்ளுகிறதற்காக கர்த்தராகிய தேவன் உண்டாக்கினதுதான் ஒரு தண்ணீர் தொட்டி. 4 ரிஷம்பங்கள் தாங்கினதான வெண்கலத்தினால செய்யப்பட்ட தண்ணீர் தொட்டி. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும், ஆசாரியர்கள் பலி செலுத்தினதற்கு பிற்பாடு ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது கர்த்தருக்கு தகனத்தை கொளுத்தவும், கர்த்தருக்கு தகன பலிகளை கொளுத்தவும், பலிபீடத்தினிடத்தில் ஆராதனை செய்யவும், பலிபீடத்தின் மேலிருந்து ஆராதனை செய்யவும் அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரினால் தங்களை கழுவ கடவர்கள். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அவர்கள் சாகாதபடிக்கு. யார் சாவாள்? யார் சாவுவார்கள்? பாவம் செய்த ஆத்துமா சாகவே சாவும். பாவத்தின் சம்பளம் மரணம். கர்த்தருடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆசாரியர் அவர் பலிகளை செலுத்துகிறார் என்று சொன்னால் அந்த மிருகத்தின் மேல் சுமத்தப்பட்ட ஒட்டுமொத்த பலி 7 மடங்காக அந்த ஆசாரியனுடைய சிரசின் மேல் அமர்த்தப்படும். அப்படி அந்த பாவ பலியோடு கூட அந்த ஆசாரியன் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதற்கு கூடாத காரியம்.
அப்படி அவர்கள் அந்த ஊழியத்தை செய்கிறதற்காக ஆசாரிப்பு கூடாரத்தில் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாமல் உட்பிரவேசித்தார்கள் என்று சொன்னால் கர்த்தர் அடிப்பார். அதே இடத்திலே அவர்கள் விழுந்து சுருண்டு இறந்து போவார்கள். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். அப்படி ஆண்டவர் அவர்களை கருத்தில் கொண்டு அவர்களை சுத்திகரிப்பதற்காக அந்த ஊழியர்கள், அந்த ஆசாரியர்மார்களை பரிசுத்தப்படுத்துகிறதற்காக அவர் உண்டாக்கின ஒரு மகிமையான ஸ்தலம்தான் தண்ணீர் தொட்டி. அந்த தண்ணீர் தொட்டில பலி செலுத்தினதற்கு பிற்பாடு அந்த ஆசாரியர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த தண்ணீர் தொட்டியினால தன்னுடைய உச்சந்தலை முதல் உள்ளம் பாதம் வரைக்கும் அவர்கள் தன்னை கழுவி கொள்ளுவார்கள். அப்படி கழுவினதற்கு பிற்பாடு தான் அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளேயே நுழைய முடியும். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். அப்படி அவர்கள் தண்ணீரால் தன்னை கழுவி கொள்ளாமல் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நுழைந்தார்கள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? அவர்களை அடிப்பார். அதே இடத்திலே அவர்கள் விழுந்து செத்து போவார்கள். இது வேதத்திலே பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகிமையான முறைமை. எனது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கிருபையின் காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு வருகிறோம். நமக்காக ஒரே ஆசாரியர் அவர் பலியாயிருக்கிறார். அவருடைய பெயர்தான், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவர் ஒரு மனிதன், ஒரு ஊழியன், ஒரு ஆசாரியன் அவனை சுத்திகரித்துக் கொள்ளுகிறதற்காக கொடுத்த ஒரு மகிமையான முறைமை தான் தண்ணீர் தொட்டி. அந்த தண்ணீர் தொட்டியில் இருக்கிற தண்ணீரை எடுத்து உச்சன் தலையிலிருந்து உள்ளம் பாதம் வரைக்கும் அவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுவான். அதற்கு பிற்பாடு தான் ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளவே அவர்களால் நுழைய முடியும். அதற்கு பிற்பாடு தான் ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளே நுழைந்து தேவாதி தேவனுக்கு ஊழியத்தை செய்கிறது அவர்களால் முடியும். அப்படி அவர்கள் தண்ணீர் தொட்டினாலே தன்னை கழுவாதபடிக்கு அவர்கள் அந்த இடத்தை கடந்து போனார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு கேடாய் மாறிவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கிருபையின் காலத்திலேயும் அதே சத்தியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த கிருபையின் காலத்திலே கர்த்தராகிய தேவன் நம்மை சுத்திகரிக்கிறதற்காக ஒரு முறைமைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த முறைமை தான் ஆமென் ஞான ஸ்நானம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அந்த தண்ணீர் முழுக்கினாலே எந்த ஒரு மனிதன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறானோ அவன் மாத்திரமே ஒரு நாள் வரும், அவன் மரிப்பான். மரித்ததற்கு பிற்பாடு அவனுடைய ஆத்துமா பரலோகத்திற்கு நேராய் கடந்து செல்லும். ஒரு ஆமென் சொல்லி கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஹல்லேலூயா நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் இன்னும் ஒரே ஒரு முறை நல்ல சத்தமா ஹல்லேலூயா ஆமென். பழைய ஏற்பாட்டிலே அவன் தன்னை சுத்திகரித்ததற்கு பிற்பாடு தான் ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளே நுழைய முடியும். ஆனால் இந்த கிருபையின் காலத்துல நம்ம இந்த கட்டிடமா இருக்கிற ஆசாரிப்பு கூடாரத்திலே ஞான ஸ்நானம் இல்லாமல் கூட நுழைய முடியும். ஆனால் எந்த ஒரு கைவேலையும் இல்லாத ஒரு ஆசாரிப்பு கூடாரம் பரலோகத்தில் ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கட்டி கொண்டே இருக்கிறார். அந்த கட்டிடத்திற்குள்ளே நாம் நுழைய வேண்டும் என்று சொன்னால் நாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றிருந்தால் மாத்திரமே அந்த மகிமையான ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளே நம்மால் உட்பிரவேசிக்க முடியும். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டவருடைய சமூகத்திற்கு நம்ம நுழையும் பொழுது, ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளே நம்ம நுழையும் பொழுது முதலாவது ஞான ஸ்நானத்தினாலே நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய பெயரால் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறானோ அந்த மனிதனுடைய பாவங்களை கர்த்தர் கழுவி விடுவார். காயினை கொல்லுகிற யாராக இருந்தாலும் அவர்கள் மேல் 7 பழி சுமரும் அல்லவா? அதே போல பலி செலுத்தின மிருகத்தை கொலை செய்கிற ஆசாரியர்களுக்கு மேலே 7 பழி சுமரும். அது 7 பழி அதே இந்த காலத்திலே வாழ்கிற நமக்கு மேலே சுமந்திருக்கிறது என்று சொன்னாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஞான ஸ்நானத்தினாலே நம்மை சுத்திகரிக்கும் பொழுது 7 பழிகளையும் ஆண்டவர் நம்மை விட்டு நீக்கி போடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதை அறிந்த நம்முடைய இந்தியர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அவர்களுக்கும் தெரியும் அன்பான பிரஜாதி மார்க்கத்தார், கிறிஸ்துவர் அல்லாத, கிறிஸ்துவர்களை அறியாத, கிறிஸ்துவை அறியாத நமக்கு அன்பான அநேக பிரஜாதி சகோதரர்கள் இந்திய தேசத்திலே வாழுகிறார்கள். அவர்களுக்கும் தெரியும் பாவம் கழுவப்பட்டால் தான் நம்மால் பரலோகத்திற்கு போக முடியும்.
என்னுடைய பாவங்கள் முழுவதுமாய் கழுவப்பட்டால் ஒழிய நான் சொர்க்கத்திற்கு போக முடியாது. அப்படி என்றதான ஒரு கருத்தில் கொண்டு கங்கை நதியில அவர்கள் என்ன செய்வாங்க? 3 முறை முழுகி எந்திரிப்பாங்க. 3 முறை என்ன செய்வாங்க? நல்ல சத்தமா சொல்லுங்க. 3 முறை முழுகி எந்திரிப்பாங்க. ஏன்னா 3 முறை எதை அடையாளப்படுத்துகிறது? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பெயரினாலே அவர்கள் மூழ்கி எழுந்து அவர்கள் பாவங்கள் கழுவப்பட்டது என்கிறதான ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள. ஆனால் நமக்குத்தான் தெரியும் 3ம் ஒன்றாய் இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம ஞானஸ்நானம் பெறும் பொழுது ஒரே ஒரு முறை மூழ்கி எழும்புகிறோம். ஏனென்றால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3ம் ஒன்றாய் இருக்கிறார்கள். கரம் தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ளணும், அவர்கள் அறியாமல் இந்த நடைமுறைகளிலிருந்து எடுத்து செய்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் என்ன பண்றாங்க? கங்கை நதிக்கு போயாச்சா, மூழ்கி எழும்பி வந்துடலாம், பாவங்கள்லாம் போயிடும். பாவம் செஞ்சுட்டு போய் மூழ்கி எழும்புறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். ஒரே ஞானஸ்நானம், ஒரே கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எபேசியரில் எழுதப்பட்டிருக்கிறது, ஞானஸ்நானம் ஒன்றுதான், கர்த்தரும் ஒரே ஒருவர் தான். அப்போ நம்ம 3 முறை முழுக தேவையில்லை. அந்த காரியங்கள் தெரியாமல் கொள்ளாமல் செய்கிற அவர்களுக்காக நீங்களும் நானும் திறப்பிலே நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள்ளே நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது முதலாவது நடக்கிறது என்ன? நம்முடைய பாவங்கள் அது எவ்வளவு கொடியதாக இருந்தாலும் அவைகளை பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து அவர் மன்னிக்க அவர் தயை பெருத்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஞானஸ்நானம் என்கிறது ஒரு உன்னத உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்குள்ள யாரெல்லாம் நீங்க உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களோ உங்களுடைய பாவங்களை எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் கழுவி விட்டார். ஹல்லேலூயா. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற நீங்கள் கர்த்தரால் கழுவப்பட்டவர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். ஆனால் இந்த கிருபையின் காலத்துல ஒரு சில காரியங்கள் உண்டு. அவைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டின் அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? இப்போதும் நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. உன் பாவங்கள் போக கழுவப்படு. ஏகமாய் சொல்ல கேட்கலாம், பாவங்கள் போக கழுவப்படு. அப்போ ஞானஸ்நானம் எதை அடையாளப்படுத்துகிறது? பாவங்கள் போக்க நம்மை கழுவப்படுகிறதற்கு ஆண்டவர் உண்டாக்கின ஒரு வழிமுறைதான் ஞானஸ்நானம். பாவங்கள் போக்க கழுவப்படு. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை முழுவதுமாய் கர்த்தருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து, ஸ்தோத்திரம், எந்த ஒரு மனிதன் கர்த்தருக்காக தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து அந்த ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள்ளே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறானோ, பரலோகம் அவனுக்கு கொடுக்கிற முதல் பரிசு பரிசுத்தவான் என்கிறதான நாமம். ஒரு ஆமென் சொல்லிடுவோமா? பரலோகம் நம்மை நீதிமான்கள் என்று சொல்லும். பரலோகம் நம்மை பரிசுத்தவான்கள் என்று சொல்லும். ஏனென்றால் பரிசுத்தமான கர்த்தருடைய திரு இரத்தத்தினாலே நாம் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். அப்படி மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற வேளையிலே கர்த்தராகி ஆண்டவர் நம்மை முழுவதுமாய் கழுவி நம்முடைய பாவங்களை அவர் நிவர்த்தி செய்வார். வாசிக்கப்பட்டதான வசனத்தினுடைய பிற்பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, உன் பாவங்கள் போக கழுவப்படு. உன் பாவங்கள் போக கழுவப்படு. ஸ்தோத்திரம். அதனுடைய முற்பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, இப்பொழுதும் நீ தாமதிக்கிறது என்ன? பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, பிரதர், சிஸ்டர், இப்பொழுதும் நீங்கள் தாமதிக்கிறது என்ன? ஆமென். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் என்று அறிந்து புரிந்து அவருடைய வழியிலே நடத்தப்படுகிற அநேக பிள்ளைகள் ஆலயத்திற்கு வருவார்கள், ஜெபிப்பார்கள், வேதத்தை வாசிப்பார்கள், உபவாசிப்பார்கள், தேவாதி தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வார்கள். ஆனால் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு மாத்திரம் தன்னை தாமதித்துக் கொண்டே போவார்கள். ஒரு ஆமென் சொல்லிடுவோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் சகல காரியத்தையும் செய்வார்கள்.
ஆண்டவருடைய ஆலயத்தில் சகல பனிமூட்டுகளையும் சுத்திகரிப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு வேலைகளையும் என்னுடைய வீட்டினுடைய வேலை என்று சொல்லி கருத்தோடு செய்வார்கள். அப்படி செய்கிற பிள்ளைகள் கூட இன்னும் இப்பொழுதும் நீ தாமதிக்கிறது என்ன என்று லூக்கா அப்போஸ்தல நடபடிகளிலே சொல்ல வார்த்தையின்படி நாம் இன்னும் ஒரு சிலர் தாமதித்து கொண்டே போகிறோம். இது நம்முடைய சபையில மாத்திரம் அல்ல, அகில உலகத்தில் இருக்கிற சகல கிறிஸ்துவ சபைகள் தேவாலயத்திலேயும் ஒரு சில கூட்டத்தார் இப்படி ஞான ஸ்நானத்திற்கென்று அவர்கள் தன்னை தாமதித்து கொண்டே போவார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஞானஸ்நானம் என்கிறதான ஒரு காரியம் அது எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாய் நாம் மாறுகிறதற்கு அதை அடையாளப்படுத்துகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஆனால் எந்த ஒரு மனிதன் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறானோ அவன் கர்த்தருடைய மனவாட்டியாய் மாறுகிறான். அந்த மனவாட்டியை எடுத்துக்கொள்ளுகிறதற்காகத்தான் கர்த்தர் வருவார். ஒருவேளை ஆண்டவருடைய வருகை முந்திக் கொள்ளுகிறது என்று சொன்னால், யார் யாரெல்லாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே மூழ்கி நாம் எழும்பி ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோமோ அவர்களை மாத்திரமே கர்த்தர் பரத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்லுவார். கரம் தட்டி என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். எந்த ஒரு மனிதன் அவருடைய வேதத்தின் சட்ட திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்து ஆண்டவருடைய பெயரால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறானோ அவனை அழைத்து கொள்ளுகிறதற்காக, அழைத்து செல்லுகிறதற்காக, மத்திய ஆகாய திருமண வீட்டிலே நம்மை வைத்துக் கொள்ளுகிறதற்காக எக்கால தூத சேனை கூட்டங்களோடு கூட கர்த்தர் வருவார். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. லூக்கா அப்போஸ்தல நடபடிக்கைகளை இப்படியாய் சொல்லுகிறார், இப்பொழுதும் நீ தாமதிக்கிறது என்ன? செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி 2016ஆம் வருடம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை நான் என்னுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். அந்த நாளிலே ரட்சிக்கப்பட்ட ஒரு சில நாட்களிலேயே, ஒரு சில மாதங்களிலேயே ஆண்டவர் என்னை தம்முடைய மகிமையான அபிஷேகத்தினாலே நிரப்பினார். அவருடைய கிருபா வரங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அந்த வருடத்திலேயே என்னுடைய போதகர் என்னை அழைத்து இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் நாள் நம்முடைய சபையிலே ஞானஸ்நான ஆராதனை நடைபெறுகிறது. ஒரு சில கர்த்தருடைய பிள்ளைகள் அதற்கென்று தன்னுடைய பெயரை கொடுத்து வாஞ்சையாய் அர்ப்பணித்திருக்கிறார்கள். நரேன், நீயும் என்ன பண்ணணும்? ஞானஸ்நானம் பெற்றுக்கணும் அப்படின்னு அவர் இடத்துல சொல்லும் பொழுது எனக்குள்ள ஒரு கேள்வி. நான் ஞானஸ்நானம் பெற்றேன்னா 100க்கு 100 கிறிஸ்துவ வாழ்க்கையை மாத்திரம்தான் வாழணும், 100க்கு 100 ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை மாத்திரம்தான் செய்யணும். நான் ஞானஸ்நானம் பெற்று விட்டேன்னா ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தை தவிர்த்து வேற எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. இன்னும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரணுமே, இன்னும் நான் வேதத்தை தெரிந்து கொள்ளணுமே. ஞானஸ்நானம் பெற்றதுக்கு பிற்பாடு வேதத்தினுடைய மகத்துவங்கள் தெரியவில்லை என்று சொன்னால் அது எவ்வளவு கொடுமையான காரியம். நான் வேதத்தை இன்னும் நன்காக படிக்கட்டும், இந்த வேதத்தினுடைய சத்தியத்தை நான் அறிந்து புரிந்து கொள்ளட்டும், ஆண்டவருக்காக இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துகிற பாத்திரமாய் மாறட்டும், அதற்கு பிற்பாடு நான் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன் அப்படின்னு என்னுடைய போதகரிடத்திலே சொன்னேன். அவர் சொன்னார், ஞானஸ்நானம்ங்கிறது உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமையை பொறுத்தது அல்ல, ஆண்டவருடைய அழைப்பை குறித்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய பேர் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம், ஒரு மனிதன் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதன் நல்லா பைபிளை படித்து தெரிந்திருக்கணும், நல்லா ஜெபிக்க தெரிந்திருக்கணும். ஒரு குறிப்பு கொடுத்தோம்னா நல்ல ஒரு மாலை கோர்க்கிறது போல அழகாய் வசனத்தை கோர்த்து ஜெபிக்க தெரிந்து கொண்டிருக்கணும். அப்பேற்பட்டவர்கள் தான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது நம்மளுடைய நீதியை மாத்திரமே அடையாளப்படுத்துகிறது. நான் சொல்லுவேன், எந்த ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழு உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறானோ, எந்த ஒரு மகன், எந்த ஒரு மகள் ஆண்டவரையே நம்முடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறானோ அவனுக்கு தகுதி அடையப்படுகிறது. பரலோகத்திலிருந்து அவர் சொல்லுவார், நீ ஞான ஸ்நானத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நான் சொல்லுவேன், யார் யாரெல்லாம் நீங்க இயேசு கிறிஸ்துவை சொந்த
ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ ஒரே தேவன், ஒரே கர்த்தர், அவர்தான் என்னை நித்தியத்திலே கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்னு 100க்கு 100 எந்தெந்த பிள்ளைகள் அவரை முழுதாய் சார்ந்து நம்புகிறீர்களோ நீங்கள் ஞான ஸ்நானத்திற்கு ஆயத்தப்பட்டு விட்டாயிற்று. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு ஏதோ ஒரு பெரிய காலேஜில் போயிட்டு பைபிள் காலேஜில் BTH படிக்கணுமோ இதெல்லாம் தேவை கிடையாது. உங்களுக்கு எழுத்தறிவு படிப்பறிவு இல்லைன்னாலும் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அந்த விசுவாசம் உங்களுடைய இருதயத்திலே காணப்பட்டதுன்னா போதும், நீங்கள் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தகுதி உள்ளவர்கள். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஹல்லேலூயா. நீ இன்னும் தாமதிக்கிறது என்ன? இன்னும் தாமதிக்கிறது. அப்படி நம்ம தாமதிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில் இது போராட்டங்களை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பாக இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 7வது அதிகாரம் வசனம் 29-30. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். போதுமா? சொல்லும் பொழுது அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். அப்பொழுது ஞானஸ்நானம் பெறுகிற ஒவ்வொருவரும் தன்னுடைய உதடுகளில் இருந்து தேவாதி தேவன், அவர் நீதிபரராகிய கிறிஸ்து அப்படின்னு நம்முடைய உதடுகளின் மூலியமாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கையிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். அந்த வசனத்தினுடைய பிற்பகுதியை வாசிக்க கேட்கலாம். மறுபடியுமாய் சபையார் யாவரும் உன்னிப்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளி விட்டார்கள். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க. தேவனுடைய ஆலோசனையை தள்ளுகிறவர்களுக்கு கேடுண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். லூக்கா எழுதுகிறார். அவர் ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது அநேகர் வந்து அவரிடத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த பரிசேயர் மாத்திரம் அவர்களுக்குள்ள ஒரு சில கூட்டத்தார் அவர்களுக்கு கேடுண்டாக ஞானஸ்நானத்தை தள்ளி விடுகிறார்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான எனது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானஸ்நானத்தை நாம் தள்ளிக்கொண்டே போகிறோம் என்று சொன்னால் அது நமக்கு கேட்டை கொண்டு வந்து சேர்க்கும். ஆமென். நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம தண்ணீர் முழுக்கினால் நம்மை கழுவி சுத்திகரித்து கொள்ள வேண்டும். பாவம் பரிபூரணமாகும் பொழுது நாம் மரணத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். அது நம்முடைய ஆத்துமா மரணமாகவும் இருக்கலாம், நம்முடைய சரீர பிரகாரமான மரணமாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த பாவத்தை நிவர்த்தி செய்கிறதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு கிருபாவரமான ஒரு விதிமுறை ஞானஸ்நானம். எப்படி பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளே நுழைய விரும்புகிறவர்கள் அந்த தண்ணீர் தொட்டியில் இருக்கிற தண்ணீரால் தன்னை கழுவி கொண்டதற்கு பிற்பாடு உட்பிரவேசிப்பார்கள் அல்லவா, அதே போல நீங்களும் நானும் ஒரு நாள் பரலோகத்திற்கு போக போகிறோம். சந்தோஷமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். ஒரு சிலவர்களுடைய இருதயத்தில் எப்படியே தோன்றும், பாஸ்டர் எனக்கு இப்பதான் 40-45 வயசு, நீங்க பரலோகத்துக்கு போக போறீங்கன்னு பிரசங்கம் பண்றீங்க, என்ன உங்க கதை? ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, மனுஷனுடைய ஆயுள் காலம் 70, பலத்தின் மிகுதியினால் 80. நான் 80 வருஷத்துக்கு அப்புறம் தான் போவேன். எங்க சொல்லுங்க பாப்போம். நான் சொல்லுவேன், நீங்க பரிபூரணமாய் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாள் குறித்திருக்கிறார். அந்த நாளிலே நீங்களும் நானும் பரத்திற்கு நேராய் கடந்து செல்லும் பொழுது நமக்கு மிக முக்கியம், தண்ணீர் தொட்டினால் நம்மை கழுவி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த தண்ணீர் முழுக்கினால் நம்மை முழுவதுமாய் கழுவி இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும். அந்த பரிசுத்த ஆடையோடு கூட அலங்காரத்தோடு கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்திற்கு எதிர்கொண்டு போவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஞானஸ்நானம் என்கிறது ஒரு மனிதனை சுத்திகரிக்கும், ஒரு மனிதனை சுத்திகரிக்கும். அவனுடைய பாவத்திலும் அவனுடைய சாபத்திலும் அவனுடைய அக்கிரமத்திலும் இருந்து அந்த மனிதன் சுத்திகரித்துக் கொள்ளுகிறதற்காக தேவன் உண்டாக்கின உன்னத விதிமுறை தான் ஞானஸ்நானம். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, ஞானஸ்நானம் சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறது. சரி,
நம்முடைய சபையில நீங்க அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க, ஏறத்தாழ 90% நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று விட்டீர்கள். அப்போ ஞானஸ்நானம் பெற்றதற்கு பிற்பாடு ஏதாகிலும் ஒண்ணு செய்யணுமா? ஞானஸ்நானம் பெற்றால் போதுமே? ஞானஸ்நானம் பெற்றதுக்கு பிற்பாடு நாம் ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமா? ஞானஸ்நானத்தை பெற்றால் மாத்திரம் போதாது, இது ஒவ்வொருவருக்கும் விழுந்ததான ஒரு தலையாய கட்டளை கடமையா இருக்கிறது. அதற்கு பிற்பாடு ஒரு விதிமுறையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த விதிமுறைகளை நாம் வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் அதை கூர்ந்து கவனித்து கேட்கலாம். யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். யோவான் சகல ஜனங்களுக்கும் பிரதியுத்தரமாக சொல்லுகிறார், நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். என்னிலும் வல்லவர் ஒருவர் இருக்கிறார். என்னிலும் வல்லவர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரவான். அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரவான் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். கரம் தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். ஒரே ஞானஸ்நானம், அது 3 பிரிவுகளாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். எபேசியர் 4:5 கர்த்தர் சொல்லி இருக்கிறார், ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்நானம் என்று. ஞானஸ்நானம் ஒன்று தான், அது 3 பிரிவுகளாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 3 பிரிவுகளை, 3 காரியத்தை நான் செய்து முடிக்கும் பொழுது மாத்திரமே ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளே நுழைந்து கர்த்தருடைய ஊழியத்தை நம்மால் செய்ய முடியும். அந்த 3 பிரிவுகளாய் இருக்கிற ஞானஸ்நானத்தை நாம் பெற்றுக்கொண்டால் ஒழிய பரம அழைப்பிற்கு நேராய் நம்முடைய இருதயத்தை நம்மால் திறப்ப முடியாது. முதலாவது யோவான் கொடுக்கிற ஞானஸ்நானம், அது ஜலத்தினால் உண்டானது. இன்றைக்கு 99% கிறிஸ்துவர்கள் யோவான் கொடுக்கிற ஞானஸ்நானத்தோடே தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறார்கள். ஜலத்தினால் ஒரு மனிதன், ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய விசுவாசிக்கு ஜலத்தினால் மூழ்கப்பட்டு எழுப்பி, ஆமென், நீ பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறாய், நீ ஞானஸ்நானத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறாய் என்று ஊழியர்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறது ஜலத்தினால் கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம். இது பார்ட் ஏ. நான் சொன்னேன், ஞானஸ்நானம் 3 பிரிவுகளாய் பிரிக்கப்பட்டது. அதே யோவான் சொன்னார், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருவார், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்க்கவும் நான் பாத்திரவான் அல்ல. அவர் வந்து உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அந்த மத பகுதியோடு நின்று விடுகிறோம். கல்யாண வீட்டுக்கு போயிருக்கிறீங்களா? அட சொல்லுங்க, போயிருக்கிறீங்களா? நல்ல சத்தமா சொல்லுங்க. போயிருக்கிறீங்கன்னா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஒரு ஆமேன், ஒரே ஒரு அல்லேலூயா. ஆமா, கல்யாண வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. நல்ல ஒரு கிராண்டான கல்யாணம், 64 வகையான டிஷ் வச்சிருக்கிறாங்க. 64 இந்த எல்லா வெஜ் நான்வெஜ் சகல டிஷ் அந்த இடத்துல வைக்கப்பட்டு இருக்கிறது. நீங்க போயிட்டு இலைக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு முதல்ல என்ன வைப்பாங்க கல்யாண வீட்டுல? ஸ்வீட், ஒரு நல்ல பிரெட் அல்வான்னு வச்சுக்கொள்ளுங்க. அதை மாத்திரம் எடுத்து சாப்பிட்டுட்டு இலையை மூடிட்டு வந்துருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? அட சொல்லுங்க, என்னதான் பண்ணுவீங்க? ஏதோ சாப்பிடாத மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்களே நீங்களாம். இலையையும் சாப்பிட்டு போயிருவீங்களாமா? ஹல்லேலூயா. 64 வகையை என்ன பண்ணுவோம்? சாப்பிட்டு தான் போவோம். அப்படி ஏதாவது ஒன்று வச்சுட்டோம்னா சண்டை போடுவோம். கூப்பிட்டு, என்ன உன் வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கிற, சோத்துல என்ன இருக்கு? கல்லு இருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஒரு ஆமீன் சொல்லிருங்க. அப்போ சாப்பாட்டிலேயே நம்ம ஒரு திருமண வீட்டுக்கு போகும்போது 100க்கு 100 இலைய வலிச்சு சாப்பிடணும்னு பிரயாசப்படுறீங்க. ஆனா ஞானஸ்நானம் 3 பகுதிகளாய் பிரிக்கப்பட்டது. முதலாவது யோவானால் கொடுக்கப்படுகிற ஜலத்தினாலே உண்டான ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானத்தை 99% கிறிஸ்தவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிற்பாடு ஒரு ஞானஸ்நானம் உண்டு. அது ஒரே ஞானஸ்நானத்தினுடைய பகுதிகள். முதலாவது பரிசுத்த ஆவியானவரால் பெறப்படுகிற ஞானஸ்நானம். அதற்கு பிற்பாடு அக்கினியினால் பெறப்படுகிற அக்கினி அபிஷேகத்தின் ஞானஸ்நானம்.
இந்த ஞானஸ்நானத்தையும் நாம் பெற்றிருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லிடுவோம் பாருங்க. நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு மனிதன் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளே நுழைந்து தேவனுடைய பாதத்திலே கிருபாசன தண்டையிலே விழுந்து கிடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதன் தன்னை தண்ணீரினாலே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அதனுடைய நிழலாட்டமாகிய இந்த கிருபையின் காலத்திலே ஒரு மனிதன் பரம அழைப்பை ஏற்றுக்கொண்டு பரத்திற்கு நேராக நம்ம கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாமும் ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியானவரினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். ஆனா அந்த ஜலத்தினாலே பெறப்படுகிற ஞானஸ்நானம் இருக்கு பாத்தீங்களா, அது மிகவும் சுலபம். ஏதாவது ஒரு ஊழியர் இடத்துல போயிட்டு, பாஸ்டர் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அவரை நான் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டுட்டேன், நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கனாலே போதும், பரலோகத்துல மிகுந்த சந்தோஷமாகும் பொருட்டு அந்த ஊழியர் உங்களை ஞானஸ்நானத்திற்குள்ளாய் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அது மிகவும் சுலபம். ஆனால் அதற்கு பிற்பாடு நாம் வாசித்த பரிசுத்த ஆவியானவரினால் கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம் என்று ஒன்று உண்டு. ஊழியர்களினாலே ஞானஸ்நானத்தை சுலபமாக பெற்றுக்கொண்டு விடலாம். ஆனா ஊழியத்தை ஸ்தாபித்த ஊழியத்தினுடைய ஸ்தாபகர் பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தினாலே ஒருவன் ஞானஸ்நானம் பெறுகிறது, அது அரிதான காரியம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, எனக்கு தெரிந்த ஒரு சபையில வருஷத்திற்கு ஒரு முறை ஞானஸ்நான ஆராதனை நடத்துவார்கள். அந்த ஞானஸ்நான ஆராதனை நடத்தும் பொழுது சுமார் 500க்கும் மேற்பட்ட ஜனங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வார்கள். இது ஒரு 20 வருஷத்திற்கு முன்பாக நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம். 500க்கும் மேற்பட்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வார்கள். நிறைய பேர் வருவாங்க, கழுத்துல சிகப்பு கயிறு இருக்கும், கையில சிகப்பு கயிறு இருக்கும், அப்புறம் உத்ராட்ச கொட்டைகள் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய பொட்டு எல்லாம் வச்சிருப்பாங்க. அவர்களும் தண்ணிக்கு முன்னாடி நிற்பாங்க. ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்க, முக்கி எழுப்பிடுவாங்க. ஞானஸ்நானம் பெற்ற ஒரு நபரிடத்துல இதை குறித்து கேட்கும் பொழுது, நீங்க உண்மையாவே மனம் மாறிட்டீங்களா, நீங்க உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டுட்டீங்களா, நீங்க ஞானஸ்நானம் பெற வந்திருக்கிறீங்களேன்னு கேட்கும் பொழுது ஒரு நபர் சொன்னாரா, ஐயா ஞானஸ்நானம் பெற்றா நோயெல்லாம் போயிருன்னு சொல்றாங்க, எனக்கு சுகர், ரொம்ப வருஷமா சுகர்ல காலில் புண்ணு, அதனால தான் காலில் ஒரு கவரை கட்டிட்டு என்ன பண்ணியிருக்கிறேன், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. விழிப்புணர்வு இல்லாத ஒரு சந்ததி. அப்ப ஞானஸ்நானம் பெற்றால் நான் சொல்லுவேன், சரீரத்தில் இருக்கிற நோய் போகாது பிரியமானவர்களே, உங்களுடைய ஆத்மாவில் இருக்கிற பாவ நோய்களை கர்த்தர் நீக்கி போடுவார். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப ஞானஸ்நானம் நம்முடைய ஆத்மாவை சுத்திகரிக்கிறது. அது ஒரு மனிதன் கொடுக்கிறான் ஜலத்தினால். ஆனால் நாம் பரிசுத்த ஆவியினால் ஒரு ஞானஸ்நானம் பெற வேண்டி இருக்கிறது. அந்த ஞானஸ்நானத்தை கொடுக்கிறவர் ஒருவர் உண்டு, அவர்தான் பிரதான ஆசாரியராகிய பரிசுத்த ஆவியானவர். அதே ஒரே ஞானஸ்நானத்தினுடைய கடைசி பகுதி அக்கினியினாலும் அந்த ஞானஸ்நானத்தை கொடுக்க ஒருவர் இருக்கிறார், அவர்தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. நான் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு குடிகளின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய அக்கினியை போட விரும்புகிறார். அதாகிலும் அக்கினியினாலே அவர்களை ஞானஸ்நானம் கொடுக்க விரும்புகிறார். ஞானஸ்நானம் அக்கினியினாலே கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு சபை தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, அகில உலகத்தில் இருக்கிற சகல சபைகளும் யோவான் கொடுத்த ஜலத்தினால் பெறப்பட்ட ஞானஸ்நானத்தோடவே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஞானஸ்நானத்தினுடைய முழுமை இந்த லூக்கா 3:16 படி பரிசுத்த ஆவியானவரினாலும் அக்கினியினாலும் நாம் ஞானஸ்நானம் பெற வேண்டும். அப்ப 3 நபர்கள் நம்மை ஞானஸ்நானத்திற்குள்ளே வழி நடத்தணும். முதலாவது, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வைத்திருக்கிற ஊழியர்கள். ஏகமாய் சொல்லுங்க, நம்மை ஆசீர்வதிக்க வைத்திருக்கிற ஊழியர்கள் மூலியமாய் நாம் ஞானஸ்நானம் பெறணும். இரண்டாவது, நம்மை பரத்திற்கு நேராய் கொண்டு செல்லுகிற பரிசுத்த ஆவியானவருடைய கைகளினாலே நாம் ஞானஸ்நானம் பெறணும். மூன்றாவது,
பரலோகத்திலே நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்தினாலே நாம் ஞான ஸ்நானம் பெறணும். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. அப்படி அந்த 3 காரியத்தினாலும் நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். முதலாவது, ஜலத்தினாலே நாம் சுத்திகரித்துக் கொள்ளுகிறது நாம் சரீர பிரகாரமாக செய்த பாவங்களை மாத்திரமே கழுவிவிடும். ஜலத்தினாலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே மூழ்கி எழும்பி ஞானஸ்நானம் பெறுகிறோம் அல்லவா, அது நம்முடைய சரீர பிரகாரமான பாவங்களை மாத்திரமே சுத்திகரிக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே அவருடைய கைகளினாலே நாம் பெறுகிற ஞான ஸ்நானம் நம்முடைய ஆத்துமாவை சுத்திகரிக்கும். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது, தண்ணீரினாலே எடுக்கிற ஞான ஸ்நானம் நம்முடைய சரீரத்தை சுத்திகரிக்கும். இரண்டாவது, பரிசுத்த ஆவியினால் எடுக்கிற ஞான ஸ்நானம் நம்முடைய ஆத்துமாவை சுத்திகரிக்கும். மூன்றாவது, அக்கினியினால் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினால் பெறுகிற ஞான ஸ்நானம் நம்முடைய ஆவியை சுத்திகரிக்கும். இன்றைக்கு நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் 3ம் சுத்திகரிக்கப்பட்டால் ஒழிய நம்மால் பரம வீடாகிய அந்த மகிமையான ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளே நுழைய முடியாது. இன்னைக்கு அந்த பரம வீடாகிய மகிமையான ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளே மோசே மூலியமாய் கைவேலையாய் செய்யப்பட்ட ஆசாரிப்பு கூடாரம் அல்ல பிரியமானவர்களே. பரிசுத்த தேவன் தன்னுடைய கரத்தின் மூலியமாய் அவர் செய்து கொண்டு வருகிறதானே ஒரு மகிமையான ஸ்தலம், பரலோகத்தின் வாசஸ்தலம். அந்த ஸ்தலத்திலே போய் தூதர்கள் சேனைகளோடு நீங்களும் நானும் அவரை துதித்து ஆராதனை செய்ய, மகிமைப்படுத்த அந்த ஸ்தலத்திற்குள்ளே நம்ம போகணும்னா நம்ம ஜலத்தினால் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரினாலும் அக்கினியினாலும் நாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கும் ஆண்டவர் ஒரு விதிமுறையை வைத்திருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் அதுதான் ரொம்ப கஷ்டம்னு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கம்மா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, உங்க சிஸ்டர் உங்க முகம் ரொம்ப டல்லா இருக்கு. ஹல்லேலூயா. ஆமா, நான் சொல்லவா, நீங்க ஜலத்தினாலே பெறுகிறதான ஞானஸ்நானத்துக்கு தான் நீங்க அதிக பிரயாசப்படணும். எந்த ஊழியக்காரங்களும் இப்பெல்லாம் நார்மலா ஞானஸ்நானம் என்ன பண்ணிட மாட்டாங்க, கொடுத்துட மாட்டாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல அந்த ஆத்மாவை கண்காணிக்கணும். அந்த ஆத்மாவுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்க்கணும். இது உண்மையாகவே இயேசுவுக்காகத்தான் வருதா, இல்லை தன்னுடைய சுய ஆதாயத்துக்காக வருதா? இது உண்மையாகவே நல்லா ஜெபிக்கிற பிள்ளையா, இல்ல வெள்ளை எடுத்த கல்லறப்பால இருக்கிறதா? இது உண்மையாகவே ஜெபிக்கிற பிள்ளையா, இது ஆண்டவருக்கு பிரியமான வாழணும்னு பிரயாசப்படுற பிள்ளையா, இல்ல வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைய போல இருக்கா? யோவான் ஸ்நானகன் தன்னிடத்துல ஞான ஸ்நானம் பெற வருகிறவர்களை பார்த்து சொன்னார், விரியன் பாம்பு குட்டிகளே. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, சபையில யாராவது ஞானஸ்நானம் பெற வரும்போது, விரியன் பாம்பு குட்டியே வா உன்னை முக்கி எழுப்பி விடுறேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? ஓடிய போயிடுவோம். என்ன ஓடிய போயிடுவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எதற்காக ஞானஸ்நானம் பெறுகிறோம்? தேவாதி தேவன் மேல கொண்டிருக்கிற பற்றுனால, அவர் மேல கொண்டிருக்கிற அன்பினால, அவர் மேல கொண்டிருக்கிற அந்த பயபக்தியினால, அவர் எனக்கு செய்த பெரிய கிருபையினால நான் ஞானஸ்நானம் பெற வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இருதயத்தோடு தான் வரணும். அப்படி வந்தா தான் ஊழியர்கள் என்ன செய்வாங்க? ஞானஸ்நானத்தை கொடுப்பாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவரும் பிதாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அக்கினியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறது. அவர்கள் காத்திருக்கிறாங்க. அவர்கள் ஈகரோடு கூட, வாஞ்சியோடு கூட காத்திருக்கிறார்கள். எப்படி அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன், எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். அதனுடைய முற்பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, தாகம் உள்ளவனுக்கு மேல் தண்ணீரை ஊற்றுவேன். தண்ணீர் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நாம் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நமக்குள்ள தேவை ஒன்றே ஒன்று தான், தாகம் இருக்க வேண்டும்.
நானும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் சபையில எத்தனையோ பேர் அந்நிய பாஷை பேசுறாங்களே, எத்தனையோ பேர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்களே, எத்தனையோ பேர் தரிசனங்களை பார்க்கிறார்களே. நானும் அந்நிய பாஷை பேசணும், நானும் தீர்க்க தரிசனம் உரைக்கணும், நானும் தேவனுடைய கரத்திலே எடுத்து பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாய் மாறணும், நானும் கர்த்தருக்கென்று ஏதாகிலும் ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு தாகத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த ஒரு பிள்ளை காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மேலே பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வல்லமை ஊற்றுவார். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட சபையில ஒவ்வொரு ஆராதனையிலையும் ஊழியர் ஆராதனை நடத்தும் பொழுது ஆராதனை வேளையில எல்லா ஜனங்களும் கண்களை மூடி ஊக்கமாய் உருக்கமாய் கர்த்தரை நோக்கி துதிப்பாங்க. என்னுடைய கண்கூடாய் பார்த்ததை நான் சொல்லுகிறேன். எல்லா ஜனங்களும் பயபக்தியோடு கூட கர்த்தரை துதிக்க அவர்கள் ஆயத்தப்படுவார்கள். ஆமென். ஒரு சில நிமிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறதான வேளையில சபையில் இருக்கிற ஏறத்தாழ 90% மக்கள் அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுவார்கள். அப்படி அந்நிய பாஷையை பேசும் பொழுது நான் புதிதாய் ரட்சிக்கப்பட்ட அந்த நேரத்துல அவர்களுடைய முகத்தை பார்ப்பேன். அந்த பிரதர், அந்த சிஸ்டர், அந்த குட்டி தம்பி, அந்த குட்டி தங்கச்சி, அவர்களெல்லாம் பார்ப்பேன். ஒவ்வொருத்தரும் சின்ன பிள்ளைங்க அபிஷேகத்துல நிரம்புவாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க அந்நிய பாஷைகளை பேசுவாங்க. ஆராதனை முடித்ததற்கு பிற்பாடு என்னுடைய ஊழியர் இப்படியாய் கேட்பார், யார் யாரெல்லாம் தரிசனத்தை பார்த்தீர்கள் என்று. சின்ன பிள்ளைகள் கூட முன்பாக வந்து சொல்லுவாங்க, நான் தேவ தூதர்களை பார்த்தேன், நான் ஒரு தங்கத்தினாலே உண்டான வேதாகமத்தை பார்த்தேன், நான் ஒரு கலச தண்ணீரை பார்த்தேன், நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் என்று தன்னுடைய தரிசனத்தின் கண்களினாலே கர்த்தர் கொடுத்ததை அவர்கள் சொல்லுவார்கள். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு தாகம், ஆண்டவரே என்னை எப்போ இந்த மாதிரி நிரப்புவேங்க ஏசப்பா, நான் எப்போ அபிஷேகத்தில் நிரம்புவேன், நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுட்டேன்ப்பா, ஆனா பரிசுத்த ஆவியினால அக்கினினால இன்னும் நான் ஞானஸ்நானம் பெறலையே, என்றைக்கு என்ன நீங்க நிரப்புவீங்க அப்படின்னு ஆண்டவருடைய பாதத்துல விடாமல் கேட்டுக்கொண்டே இருந்ததான வேளையில ஒரு நாள் வந்தது, ஆவியானவர் சடுதியாய் என்னை நிரப்பினார். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரினால் பெறப்படுகிற ஞானஸ்நானம், அதற்கடுத்து அக்கினியினாலே பெறப்படுகிற ஞானஸ்நானம், இரண்டையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள என்னதான் தேவைப்படுகிறது? தாகம் மட்டும்தான் தேவைப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லிடுவோமா? அந்த தாகம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்களை கர்த்தர் பார்ப்பார். தாகம் உள்ளவனுக்கு மேல் தண்ணீரை ஊற்றுவேன். எந்தெந்த மனிதன் நான் முழுமையான ஞானஸ்நானத்தை பெறணும், நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம் ஜலத்தினாலே பெறுகிற ஞானஸ்நானம் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஞானஸ்நானம் 3 பிரிவுகளை கொண்டது. முதலாவது பிரிவு ஜலத்தினால் உண்டாக்கப்படுகிற ஞானஸ்நானம். இரண்டாவது பிரிவு பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கப்படுகிற ஞானஸ்நானம். மூன்றாவது அக்கினியினால் பெறப்படுகிற ஞானஸ்நானம். இந்த 3ம் ஒரே ஞானஸ்நானத்திற்குள்ளே அடங்கிவிடும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த 3ஐயும் ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவன்தான் ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளே போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியும். அவன்தான் பரலோகத்தினுடைய வாசற்படிக்குள்ளே சென்று ஆண்டவர் நமக்கென்று கட்டியிருக்கிற சொந்த வீட்டை நாம் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். ஹல்லேலூயா. யாவரும் இருக்கிற இடத்துல ஜெபிக்கும்படியாய் நாம் எழும்பி நிற்கலாம்.